இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் எனது சலாத்தினை உரித்தாக்குகிறேன். இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்ததற்கு அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக நம்ம சமுதாய மக்கள் கல்வியை எடுத்துக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. கல்வியில் 2 வகையான கல்வி இருக்குது. ஒன்று உலக கல்வி, ஒன்று மார்க்க கல்வி. ஒன்று மார்க்க கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவுக்கு உலக கல்வியும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மார்க்க கல்வியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களை ஒரு டிசிப்ளினாக வச்சுருக்கோம். எந்த வகையான தவறான பாதையை நோக்கி நகராமல் உங்களுக்கு சரியான பாதையை, நேர்வழியை காட்டுவதற்கு அது உதவும். அதுக்கு ஒவ்வொருவரும் அடிப்படையான விஷயம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது. யார் யாரெல்லாம் சிறப்பான மார்க்க கல்வியை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க அதோடு நிறுத்திக்காமல் இந்த பள்ளிக்கல்வியையும் உயர்கல்வியும் படித்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க மேன்மை அடைவாங்க. யார் ஒருவருக்கு மார்க்க கல்வி அதிகமாக இருக்கிறதோ அவங்க மட்டும் கொஞ்சம் உயர்கல்வியின் பக்கம் வந்தாங்கன்னா மிக உயரிய அந்தஸ்தில் வந்திருக்காங்கங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் சொல்ல முடியும். ஒரு மாணவர், ஒரு மார்க்க கல்வியை கற்ற மாணவர், எனக்கு தெரிந்த அளவில் அவர் எப்போவுமே மார்க்க கல்வியை பற்றி தான் அதிகமாக பேசுவார். ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஒரு பாலிடெக்னிக் படித்து ஒரு பிஇ முடித்து வந்தவர், அவருடைய திறன் மென்மேலும் வளர்ந்து அவர் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா விஐடியில் மிகச்சிறந்த இடத்துல இருக்கார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் இங்கிருந்து என்ன பண்ணுறாருன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அந்தஸ்தில் அந்த கல்வி ஞானம் பெற்றிருக்காரு. என்ன காரணம்னா, உங்களுக்கு நல்ல சிறந்த ஒழுக்கத்தை மார்க்க கல்வி தந்திருக்கிறது. அதன் மூலமாக இவர் பெற்ற கல்வியானது மிக உயரிய அந்தஸ்துக்கு வந்திருக்குது. அதனால் நம்ம மார்க்க கல்வி தேவை, அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கல்வியும் தேவைங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைவு வச்சுக்கணும். உங்கள் குழந்தைகளை, குறிப்பாக பெண் குழந்தைகளை எவ்வளவு தூரம் படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் படிக்க வைக்கணும். படிப்பதற்கு பணம், செல்வம் என்பது ஒரு தடை அல்ல. நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம்னா பணம் தான் ஒரு தடைன்னு நினச்சிட்ருக்குறோம். பணம் ஒரு தடை இல்லை. ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு மெரிட்டில் வாங்கிட்டான்னா அவனுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10,500 மட்டும்தான். நம்ம நினச்சிட்ருக்குறோம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுனா ஏதோ பல லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு நினைக்கிறோம், பல கோடி செலவாகும்னு நினைக்கிறோம். மெரிட்டில் ஒரு மாணவர் எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு செலவாகக்கூடிய தொகை எவ்வளவு? வெறும் 10,000 ரூபா தான் வருஷத்துக்கு செலவாகுது. அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு. இந்த ரெண்டையும் சேர்த்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் அரசே என்ன பண்ணிடுது, நமக்கு திரும்ப கொடுத்துருது. அதனால் ஸ்காலர்ஷிப் வாங்கி அந்த தொகையிலேயே அந்த மாணவன் படித்து கொள்ளலாம். இன்னும் சொல்லலாம், அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு பார்த்தா 7.5% அவன் ஒரு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அத்தனை செலவையும் அரசே ஏற்றுக்குது. இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு அத்தனை செலவினங்களையும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. இது தெரியறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் லா காலேஜ் பொறுத்தளவில் கிளாட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை. கிளாட் எழுதுனா அவன் பாஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. கிளாட்டில் மைனஸ் மார்க்லாம் இருக்குது. மைனஸ் மார்க் வாங்கினாலும் அவனுக்கு இடம் கிடைக்கும். இந்த விஷயத்தை எனக்கே தெரியாமல் இருந்திருக்குது. இது எனக்கே தெரியல. அதுதான் ஒரு பெரிய வேடிக்கை. என்னுடைய பையனை சேர்த்தும் போது கிளாட் எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். கிளாட் எக்ஸாம் எழுத வைக்கிறேன். அந்த கிளாட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அவன் பெற்ற மதிப்பெண் பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண் பெற்றிருக்கான். நம்ம என்ன நினைப்போம், 30 மதிப்பெண் வாங்கினா ஃபெயிலுன்னு தான் நினைப்போம். ஃபெயிலு, அதனால அவனை சேர்த்த முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நானாக என்ன பண்ணல, அவனை சேர்த்தாமையே விட்டுட்டேன். அதன் பிறகு தான் சொல்கிறாங்க 0 மார்க் வாங்கியிருந்தாலும் அவனுக்கு அந்த இடம் கிடைக்குங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணல, அப்ளை பண்ண தெரியல. எங்கே போய் அப்ளை பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னு கேட்டால், நம்ம சமுதாயம் அந்தளவுக்கு நம்ம பின்னோக்கி இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆங்கிலம் படிக்கக்கூடாது, சுதந்திர போராட்டம் நடந்துகிட்ருக்கிற காலங்களில், சுதந்திர போராட்டங்கள் தீவிரமாக இருக்கக்கூடிய காலங்களில்
நமக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் சொன்னது ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தனுடைய விளைவினால் அவனுடைய மொழியவே நம்ம இன்னும் இல்லை படிக்கலை. அதனால் ஆங்கிலத்தை நம்ம படிக்காமல் போனோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம பிராமணர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலத்தை அதிகமாக படித்தாங்க. இன்றைக்கி யார் யாரெல்லாம் ஆங்கிலத்தை அதிகமாக படித்தாங்களோ அவங்களெலாம் மிக உயர்வான இடத்துல இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் ஆங்கிலம் சிறப்பாக பேசக்கூடியவங்களாக இருக்காங்களோ அவங்களெலாம் சிறந்த பேச்சாளராக கருதப்படுறாங்க. ஆங்கிலத்தை நல்லா தெரிஞ்சவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை அவனுடைய சப்ஜெக்ட் நாலேஜை விட அவன் ஆங்கிலம் பேசக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னா அவனுக்கு என்ன கிடைக்கிது? அந்த ஜாபு கிடைக்கிது. இதன் மூலமாக மிகப்பெரிய இடங்களுக்கு அவன் போகிறான். அப்போது நம்ம சமுதாயம் பார்த்திங்கன்னா ஒன்றை வெறுத்தோம்னா முழுமையாக வெறுப்பதும், ஒன்று வேணும்னு சொன்னால் முழுமையாக வேணும்னு சொல்கிறதும் இல்லாமல் இருக்கணும். எனவே கல்விங்கிறது வந்து ஒரு மொழியில் கிடையாது, எல்லா வகையான மொழிகளையும் நம்ம படிச்சுக்கணும். இப்போ ஜெர்மன் மொழி மட்டும் ஒருத்தன் படித்தான்னு சொன்னால் மாணவர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜெர்மன் மொழியை ஒருத்தன் படித்தான்னா அந்த ஜெர்மன் நாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா கல்வி செலவும் இலவசம். அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு தேவையானது என்ன? ஜெர்மன் மொழி மட்டும்தான் தேவை. அதனால் ஜெர்மன் மொழியை எவன் ஒருத்தன் நல்லா படித்து பேசக்கூடிய ஆற்றலை வளர்த்திக்கிறானோ அதுக்கு ஆகக்கூடிய செலவினங்களை எப்படியாவது மீட் அவுட் பண்ணி நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் அங்கே நம்ம போய் என்ன செய்யலாம்? எல்லா கல்வியும் நம்ம பயில முடியும், இலவசமாக பயில முடியும். தங்குமிடம் மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். அதன் பிறகு அதுவும் கூட பார்ட் டைம் ஜாப் செய்து நம்ம பொருள் ஈட்ட முடியும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து கல்வி வந்து அவ்வளோ முக்கியமானது. அதோடு மட்டும் இல்லாமல் சொத்து இருந்ததுன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம். இவர் பாருங்கள், அவர் சிறு வயசாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தார், இப்போ எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அழகு என்ன ஆயிரும்? சிறு வயசாக இருக்கிற அழகு முதுமையாகும் போது இருப்பதில்லை. இவரை பாருங்கள், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார், அந்த காலத்தில் இவர் தான் இந்த ஸ்கூலுக்கெல்லாம் கூட இடம் கொடுத்தாரு, இன்றைக்கி பார்த்தா அவர் உட்கார்ற வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ மிகப்பெரிய செல்வந்தர் என்னவார்? ஒரு நாள் வறியவராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் ஒரு காலத்தில் பிஏ டிகிரி படித்தாருங்க, இன்றைக்கி அவர் எஸ்எல்சி ஆகிட்டாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பிஏ டிகிரி வாங்கினவர் என்றைக்காவது தன்னை குறைச்சி இவர் பாருங்கள் அந்த காலத்தில் பிஏ டிகிரி வாங்கினவர் இப்போ பார்த்தா எஸ்எல்சிக்கு வந்துட்டாருன்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கல்வி ஒன்று தான் வந்து தான் பெற்ற கல்வி என்றைக்குமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. அதனால் இதைத்தான் ஒபாமாவுடைய மகள் வந்து டிகிரி வாங்கும்போது ஒரு தொப்பி அணிஞ்சிருந்தாங்களாம். ஒபாமாவுடைய மகள் அந்த அம்மா வந்து ஒரு கல்லூரியில் டிகிரி வாங்க போகிறாங்க. கான்வொகேஷன் நடக்கும்போது ஒரு தொப்பி அணிஞ்சிருக்காங்க. அந்த தொப்பியில் நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்ததான். என்னென்னு கேட்டால், ஒரு தந்தை தனது மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது தான். அது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பிரபலியம் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன பண்ணாங்க? கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினவங்க. சீன தேசம் சென்றாவது கல்வியை கற்றுக்கொள்னு சொன்ன ஒரே ஒரு மாமனிதர் யாருன்னு கேட்டால் நமது ரசூலுல்லாஹ் தான். பாக்கி வேறு யாருமே சொல்லலை. அது ஏன் சீன தேசம் அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால், சீனாங்கிறது வந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடியது. அப்போ நீங்கள் கல்வி கற்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? வெகு தூரம் சென்றாவது நீங்கள் என்ன செய்யணும்? கல்வி கற்றுக்குங்க. கல்வி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் பாக்கி எந்த மதமும் சொல்லலை. ஆனால் எல்லா மதத்தினரும் நம்ம சொன்ன கூற்றை ஏற்றுக்கிட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்க? அவங்கள மிக உயரிய அந்தஸ்துக்கு வந்தாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியை விட மிக குறைந்த அளவில் தான் அரசு பணிகளில் நம்ம சேர்ந்துருக்கோம். எஸ்சி எஸ்டிங்கிறது வந்து அவங்க இன்னும் காட்டை விட்டே வெளியே வராத ஆளுங்க. அவங்கள விட நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? கல்வித்தரத்தில் மிக குறைந்த அளவில் இருக்கோம் அப்படிங்கிறது சச்சார் கமிட்டியிலெல்லாம் தெரிய வந்திருக்குது. அப்போது நம்ம ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம்னு சொன்னால், நம்ம வந்து கல்விக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம செய்ய வேண்டியது, சாதாரணமாக ஒரு டிஎன்பிஎஸ்சியின் குரூப் மூலமாக இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா போலீஸ்காரர் நிறைய பேர் வருவாங்க. ஒரு ஏரியாவிலிருந்து பார்த்திங்கன்னா போலீஸ் நிறையா வருவான். இப்போ தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலிருந்து அவன் என்ன வருவான்? நிறைய பேர் போலீஸ் ஆகிறான். சில இடங்களில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் நிறைய பேர் ஆகிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? சில இடங்களில் பார்த்தா ஏதோ பஞ்சாபு பக்கத்துலேயோ குஜராத் பக்கத்துலேயோ ஒரு இடத்துல அன்றைக்கி ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அது எந்த மாநிலம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காராம். இது எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரு வழிகாட்டல் மூலமாக தான் இது முடியுது. அப்போ யாரோ ஒருத்தர் அங்கே உட்காந்து வழிகாட்டுதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வழிகாட்டுதல் மூலமாக அவங்க என்ன ஆகுறாங்க, அந்த துறையை தேர்ந்தெடுத்து வர்றாங்க. அப்போது இப்போ நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதணும்னா ஏதாவது ஒரு குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ குரூப் 1லேயோ ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும்னா நமக்கு என்ன வேணும், அடிப்படையான விஷயம் இந்த தமிழ் புத்தகங்களை படிக்கணும். அவன் பாட புத்தகத்தை படித்தாலே அதில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் பெரும்பாலும் கேட்கப்படுது. இப்போ அதை டஃப்பாக இருக்கணும், எல்லாருமே பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நன்னூலுங்கிறதுலேருந்து நன்னூல் அதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நன்னூலை படிக்கிறதே இல்லை. தொல்காப்பியத்துலேருந்து நிறைய கேள்வி படிக்கிறாங்க, தொல்காப்பியத்தை நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து தமிழை நல்லா படித்தாங்களோ, அந்த இலக்கணங்களை நல்லா படிச்சிருக்காங்களோ, அவங்க நிச்சயமாக பாதி அளவுக்கு மார்க் வாங்க முடியும். 200 மார்க் வேணும்னு சொன்னால் 100 மதிப்பெண் அதிலிருந்து பெற முடியும். அப்போ 100 மதிப்பெண் அதிலிருந்து பெற்றாங்கன்னா அவங்க பாக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் 1-2 எழுதினாலும் கூட அவன் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் வேலை வாய்ப்புக்கு நோக்கி நகரலாம். ஒரு பையன் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வேலையில் சேர்ந்தான்னு சொன்னால் அதன் மூலமாக அவனுடைய வீடு என்ன ஆகும், டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படி அப்படியே டெவலப் ஆகி என்ன பண்ணிடலாம், மிகப்பெரிய அந்தஸ்துக்கு அவன் வர முடியும். அப்புறம் தீய வழிகளிலிருந்து அவனை தன்னை பாதுகாத்துக்க முடியும். தீய வழியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நமக்கு மார்க்க கல்வி ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு மதத்துலேயும் மது அருந்தாதே, வட்டி வாங்காதே, விபச்சாரம் செய்யாதே அப்படின்லாம் எந்த மார்க்கத்துலேயுமே சொன்னதில்லை. ஆனால் நமது மார்க்கத்தில் தான் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அதுக்காக வேண்டிய மார்க்க கல்வியை நம்ம வச்சிட்டோம்னு சொன்னால் அவன் தீய பழக்கங்களிலிருந்து போவதை தடுக்கும். இந்த உலக கல்வியை வாங்கிட்டான்னு சொன்னால் அவன் மிகப்பெரிய அந்தஸ்தாக வரலாம். இப்போ இது எல்லாம் மனசில் வச்சோம்னு சொன்னால், இப்போ அப்துல் கலாம் எடுத்திங்கன்னு சொன்னால் அவர் இந்த ரெண்டுமே உள்ளவர். அதன் மூலமாக அவர் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு அவரால் வர முடிஞ்சது. இதே மாதிரி ஒவ்வொருவரையும் சொல்லலாம். அறிவியல் அறிஞர்கள் எடுத்திங்கனாலும் சரி, பௌதிக அறிஞர்கள் எடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய அறிஞர்களாகத்தான் இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்தளவுக்கு அந்த காலங்களில் நிறைய படிச்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டும், நமது இந்தியாவில் மட்டும் இந்த சுதந்திர போராட்டத்தின் போது ஏற்பட்ட ஒரு விளைவினால் ஆங்கிலத்தை படிக்க முடியல, இங்கிலீஷ்காரனை எதுக்கிறதுலையே அதிகப்படியான நேரங்களை வீணாக்கி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தோம். சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க. நம்ம என்ன செய்ய முடியல, இன்னும் பெனிஃபிட் அடையாமல் நம்ம இப்படி இருக்கிறோம். ஆனால் இப்போவும் காலம் கடந்து விடலை. இப்போவும் நம்ம என்ன செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். என்னன்னு கேட்டால் வேறு எதுவும் கிடையாது. உங்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. அவன் 8th படித்தான்னா உடனே 9th கொண்டு போங்க, 9th படித்தான்னா 10th கொண்டு போங்க, 10th முடித்த உடனே 11th 12th பாலிடெக்னிக்கு ஏதாவது ஒன்றில் சேர்த்து விட்டு அவனை அழகு பாருங்க. அதை விட்டுட்டு இவன் படிக்க மாட்டேங்கிறான், என் குடும்பத்தில் வருமேன்னு நினச்சி அவனை வேலைக்கு விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் செலவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி ஒரு இழிவு வேறு எதுவுமே இல்லை. இதை மட்டும் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம நல்ல உயர முடியும். அதுக்கான ஒரு வழி தான் இது. அதனால தான் இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. எல்லோருமே உயர்கல்வி படிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எது இருக்குதோ எழுதணும். இப்போ டிசைனிங் டெக்னாலஜி, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா அங்கே சேர்ந்தோம்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், கிளாட்டுன்னு ஒன்று சொன்னேன். கிளாட்டை முடித்தான்னா அவன் சென்ட்ரல் லா காலேஜில் படிக்க முடியும். சென்ட்ரல் லா காலேஜில் படித்தான்னு சொன்னால் அங்கேருந்து அவனை என்ன பண்ணலாம், அவனுக்கு அந்த நாலேஜ் போதுமான அளவு கிடச்சினா சுப்ரீம் கோர்ட்டில் லாயராக முடியும். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயர் ஆனான்னா அவன் லட்சமாக கோடியாக சம்பாதிக்க முடியும். அப்போ இந்த சம்பாதனை தானே எல்லாத்துலேயும் வந்து இறுதியாக நிற்கிது. சம்பாதனை இல்லாதனால தானே நம்ம என்ன பண்ணுறோம், சிறு வயதிலேயே வேலைக்கு போனோம்னு தோணுது. பெற்றோர்கள் ஏன் குழந்தைகளை சிறு வயதிலேயே செருப்பு கடையிலையும் ஒரு அந்த கடையிலையும் இந்த கடையிலையும் ஏன் விடுறோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே? ஏன்னு கேட்டால் அவனுக்கு அந்த வறுமை. அதனால் வந்து இந்த மாதிரியான நிலைமைகளையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எங்கெங்கெல்லாம் என்னென்ன வகையான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தெளிவு பண்ணணும். அதனால் எக்ஸாம் எழுதுனா போதும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆகக்கூடிய செலவினங்கள் பெரியதாக இல்லை. இப்போ ஒரு நீட் எக்ஸாமுங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. அவன் படித்த +1 +2 பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் வருது. எழுதி தான் பார்க்கணுமே. ஆனால் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த இறை அருள் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ நிச்சயமாக அது கிடைக்கும். ஆனால் எழுத வேண்டிய பொறுப்பு நம்மளுது, செய்ய வேண்டிய கடமை
நம்மளுது, பாக்கி இருக்கிறது எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரியான வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் உங்கள் குடும்பங்கள் சிறக்கணும்னு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் நசருதீன் சார் அவர்களே. அல்ஹம்துலில்லாஹ், அவர் மிகப்பெரிய கல்வியாளராக இருந்திருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் முதன்மை கல்வியாளர் பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. அவருடைய கல்வி சேவையை பாராட்டி பிஇசி அவர்களுக்கு எஜுகேஷன் எக்ஸலன்ஸ் அவார்டு என்பதை வழங்கியது.